இன்னைக்கு டே எனக்கு 5:45க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி செஞ்சுக்கலாமேன்னு சப்பாத்திக்கு மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டு, பழைய குழம்புலாம் சூடு பண்ணி வச்சுட்டு, வெசல் வாஷ் பண்ணிட்டு வெளில போனால் என் ஹஸ்பண்ட் மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி ரெகுலராக வாக்கிங் போவாங்க. இப்போ வந்து அதிகமாக போகிறதில்ல. அதுலேயும் இந்த ப்ரீதிங் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாக்கிங் போயிட்டாங்க. இந்த டைமில் தான் நம்ம குக் பண்ண முடியும்ன்ட்டு நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு ஒன்றும் இல்லைங்க, கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போடணும். அண்ட் சின்ன துண்டு இஞ்சி ஒரு 4 பச்சை மிளகாய் இடித்து போடணும். இடித்து போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு அதை மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிங்கன்னா அது வந்து கெட்டி ஆயிரும். சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். மேலே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதை தோசை இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். மேடம் செஞ்ச சப்பாத்தியை அவங்களுக்கே செஞ்சு கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெத்தலை செடியை சன்லைட்டில் வச்சாச்சு.